தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. சிறுகடிக்கு மாசை தொடரில் முத்து மீது பழி போடும் மனோஜ் வீட்டுக்கு வந்து துரத்தி அடிக்கிறாரு. அவரை தடுக்க வர அவர் பாடிகார்டை அடிச்சிடுறாரு. பிறகு அதை பார்த்து வீட்டில் உள்ளவங்களாம் சிரிக்கிறாங்க. அவமானப்படுறாரு மனோஜ். அவங்க அம்மா என்னடா ஆளை கூட்டிகிட்டு வந்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, யாரை சொன்னானோ அவன் தான் லெட்டரை கொடுத்துருப்பான், அதான் அவங்க மேலே திசை திருப்பி விட்டுருக்கலாம் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. பிறகு யாரா சொன்னதுன்னு கேட்குறாரு. இதுமாரி கோயிலுக்கு போகணும், அவங்க ஒரு சாமியாரை கேட்டால் அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா சாமியார் சொல்கிறதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு மனோஜை எச்சரிக்கிறாரு. பிறகு கோயிலில் போய் விசாரிக்கிறாரு. கோயில் நிர்வாகி ஏற்கனவே முத்துக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால விசாரிக்கும் போது அவங்க ஒரு போலீஸ் சாமியார், நாங்கள் ஏதோ ஒரு டொனேஷன் வசூல் காட்டான், பிறகு நாங்கள் எல்லாம் அடிச்சு துரத்திட்டோம் அப்படின்னு ஃபோட்டோவை காட்டின உடனே இவனை ஏற்கனவே தெரியுமே அப்படின்றாரு. வீட்டுக்கு வந்து நான் ஆளை கண்டுபிடிச்சிட்டான்றாரு. உடனே ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் ஏற்கனவே என்கிட்ட 2-3 தடவை அடி வாங்கிக்கிறான். என் காரில் வரும்போது பொம்பளைங்க பற்றி தப்பாக பேசுனதால ஒரு தடவை அடித்தேன். ஒரு வயசான அம்மாவை இடிச்சுட்டு போனால் அவனை அடிச்சுனா தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ ரோகிணி நினைக்கிறாங்க, அவனை அடித்ததை சிட்டின்னு தான் சொன்னான், முத்து தான் பிடிச்சி கொடுத்துக்கிறான், நான் நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவள் என் கையில் மாட்டுவான், கிடச்சானா அடித்து அவன்கிட்ட நான் உண்மையை வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. வீட்டில் கொழு வைக்கிற விஷயமா கோயிலில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி முத்துவோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பிறகு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் தான் அத்தைக்கிட்ட பேசணுன்றாரு. முத்து அம்மா கிட்ட பேசுங்கப்பான்றாரு. உடனே அவங்கள விஜயாவை கூப்பிட்டு அண்ணாமலை பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம செஞ்சு பழக்கம் கிடையாது, இதெல்லாம் இருக்கப்பட்டவங்க வசதியான வீட்டில் எடுத்து செய்வாங்க, இவ பூ கட்டுறது தானே, இவளுக்கு என்ன கிடக்குது, இவன் இதெல்லாம் செய்ய போகிறா அப்படின்னு விஜயா நக்கலாக மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. பிறகு ஒரு வழியாக சமாளித்த அண்ணாமலை இந்த கொழு வைக்கணும், அதில் நீ தான் பாடணும்னு அவரை உசுப்பேற்றி விடுறாரு. உடனே விஜயா அப்படின்னா சரின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. வீட்டில் கொழு வைக்கிறதுக்கு மனோஜ் கிட்ட ஷேர் கேட்குறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாரு. மீனா உடனே ஏங்க அவங்க கூட கேட்குறாங்க, நம்ம பார்த்துக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அதெல்லாம் கிடையாது மீனா, அவனு தான் கொடுத்தாகணுன்றாங்க. பிறகு ராகினி தரேன்றாங்க. பிறகு சுருதி கிட்ட பேசுகிறாரு. சுருதி அவங்களும் தரேன்றாங்க. என்ன பொறுப்படுத்துக்கிறேன்னு ரவிகிட்ட கேட்குறாரு. நான் கிச்சன் பொறுப்பை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். விஜயா இந்த விஷயத்தை பார்வதிக்கிட்ட சொல்கிறாங்க. நீ பாட போறியா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு கேட்குற. ஒன்றும் இல்லை, நீயா பாட போகிற, நீ பாடியிருக்கிறியான்னு கேட்குறாங்க. அண்ணா என் வீட்டுக்காரர் தான் பாட சொன்னாருன்னொடனே அண்ணனுக்கு எப்படி நீ நல்லா பாடுவேன்னு தெரியும் அப்படின்றாரு. அவர் நான் நல்லா பரதம் ஆடுறேன்ல, பரதம் ஆடினா நிச்சயம் நல்லா பாட முடியும்னு அவர் நினச்சிருப்பார் போல இருக்கு, அதான் என்னை பாட சொன்னார் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க.